கிருஷ்ணராஜசாகர் அணையும் முழு கொள்ளளவை நெருங்கி வருவதால் கர்நாடக அணைகளில் இருந்து திறந்து விடப்படும் உபரி நீரின் அளவு 1,00,000 கன அடியாக அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகா மற்றும் கேரள மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை கடந்த ஒரு வாரமாக தீவிரமடைந்துள்ளது. வயநாடு, குடகு, மாண்டியா, ஹாசன் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகள் அனைத்தும் வேகமாக நிரம்பி வருகிறது. கபினி அணை நிரம்பும் தருவாயில் இருப்பதால் அங்கு வரும் 78,000 கன அடி தண்ணீரும் அப்படியே காவிரியில் திறந்துவிடப்படுகிறது. 124 அடி உயரம் கொண்ட கிருஷ்ணராஜசாகர் அணையின் நீர்மட்டமும் 117 அடியை எட்டிவிட்டது. அணைக்கு வினாடிக்கு 45,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. எனவே அணையில் இருந்து 10,000 கன அடி முதல் 25,000 கன அடி வரையிலோ அல்லது அதற்கு அதிகமாகவோ எந்நேரத்திலும் தண்ணீர் திறக்கப்படலாம் என்று அம்மாநில பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. இதனால் காவிரி கரையோரத்திலும் தாழ்வான பகுதிகளிலும் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கர்நாடக அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. கடந்த 3 நாட்களில் அணையின் நீர்மட்டம் 11 அடி உயர்ந்து 56 அடியாக உயர்ந்துள்ளது. தற்போது அணைக்கு 45,000 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.